எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் சார் வணக்கம். நாங்கள் இதுகாரம் பேசிக் கொண்டிருக்கிற விவகாரத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சொல்லுங்கள் திரு சுப்பிரமணியன். தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பேசுகின்ற இப்போ தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஊழல். இந்த ஊழலுக்காக ஒரு ஆட்சி அகற்றப்பட்டது என்றால் அது திரு கருணாநிதி தலைமையிலான ஆட்சி 1976 31 ஜனவரி மாதம் அன்றைக்கு. கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் ஆக போகிறது இப்போ. ஸோ இப்போ அதற்கு நமக்கு மக்களுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு வந்திருக்குது. இப்போ வருகின்ற தேர்தல், ஏன்னா நம்ம ஆர்டிகல் 356 இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அட்டகாசமான வாய்ப்பு தமிழக மக்களுக்கு கிடைத்தது, அரசாங்க அதிகாரிகளுக்கு கிடைத்தது. திருப்பரங்குன்றம் இதில் தீர்ப்பில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். இது மாதிரி மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு. அதை மறுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்குலைந்து விடும், அதனால் எங்களால் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுடும், அதனால் நாங்கள் ஏற்று அனுமதிக்க முடியாதுன்னாங்க. ஸோ எப்படி அரசாங்கம் தன்னோட கையாளகத்தனத்தை ஒத்துக்கொண்டிருந்து பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும், அதனால் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னா இது கேக் வாக் ஃபார் ஆர்டிகல் 356. அது ஏன் மத்திய அரசாங்கம் கைவிட்டதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ மத்திய அரசாங்கம் கைவிட்டதுனால நம்ம மாநில மக்களுக்கு இன்னும் 2-3 மாதங்களில் நம்ம கையில் ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு வாக்குச்சீட்டு இருக்கிறது. அதில் நம்ம 2026 மே மாதம் வருகின்ற தேர்தலில் இந்த ஆட்சியை அகற்றும் பணி நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. மக்கள் அதை மிகவும் விரும்பி செய்ய போறாங்கன்றதை நம்ம களத்தில் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஊழல் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 2200 கோடிக்கு மேலே ஊழல் கே நேரு ஐயா மேலே ஒரு குற்றச்சாட்டாக இடி அவர்கள் இந்த ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. 258 பக்கம் ஆவணம் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ ஒரு போலீஸ் அதிகாரிகள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில சமயம் நேரடியாக யார் பாதிக்கப்பட்டவர்களும் கொடுப்பாங்க. சில சமயம் ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கலாம். ஸோ அவர்கள் யார் தகவல் கொடுக்குறாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு குற்றம் வருகிறது, குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன் அதை மாதிரி? ஏன்னா காவல்துறை என்பவர்கள் அந்த எந்த கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள், எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர் மக்களுக்காக நின்று மக்களுடன் பணியாற்ற வேண்டும் அவர். ஸோ மக்களின் நலன் கருதி இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா ஏன் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண தயங்குகிறார்கள்? ஸோ அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஏன் பிரச்சனை அப்படின்னா, காவல்துறை என்பது இன்னைக்கு முதலமைச்சர் கையில் இருக்குது. ஸோ அப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஐயம் வருகிறது. ஏன்னா இடிக்கு முன்னுமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சுயோமோட்டோவாக எடுக்கணும், இல்லைனா வேற ஏதாவது ஒரு விசாரணை அமைப்போ இல்லை அரசாங்க அமைப்போ தான் எடுக்க முடியும். அரசாங்க அமைப்பு எடுக்க மாட்டாங்க. ஸோ விசாரணை அமைப்பு இங்கே இடி எடுக்க முடியாது. கோர்ட்டு தானாக சுயோமோட்டாக எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த திருப்பரங்குன்றத்தில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, அவரை பதவி இழக்கும் தீர்மானம் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பதவி இழக்கும் தீர்மானம் கொண்டு வருவீங்க நீங்கள். யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக திரும்புகிறார்களோ அவர்கள் மேலே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தீர்மானத்தை கொண்டு வருது, அவங்கள அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதவி மாற்றம் செய்யப்பட்டதன் காரணம் என்ன? ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 30,000 கோடி ரூபாய் ஆடியோ லீக் விவகாரம் வெளில வந்தது. டேப் ரிலீஸ் ஆச்சு. அந்த டேப்பில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இல்லைங்களா? ஸோ அதன் மேலே இப்போ உங்களுக்கு அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரோட குரலில் இருக்கா, இல்லை அவங்க அந்த கட்சியில் சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மேலே இருக்கா, அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அவரோட பதவி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஐடி துறைக்கு மாற்றினீங்க நீங்கள்? அதற்கு ஒரு இது பண்ணியிருக்கலாம், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ உங்கள் கையில் ஆதாரங்கள் இருந்தும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதன் காரணம் என்னன்னா, இதன் மூலமாக நிதியை திரட்டி வரப்போகின்ற ஆட்சியில் நமக்கு இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. அதனால இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளோ பணத்தை நம்ம சுரட்ட முடியுமோ புரட்ட முடியுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஊழலா இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? டாஸ்மாக்ல ஊழலா இருக்கு, கனிம வள கொலைங்கள ஊழலா இருக்குது. அப்புறம் இந்த பள்ளி கல்வி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட வகுப்பு நோட் புக்லாம் கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் தரம் தாண்டி இருக்குது. சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா வாங்காத பொருட்களை வாங்கியதாக ஜிஆர்என் போட்டு மதுரை சிறைச்சாலையில் அந்த அவங்களுக்கு எழுதுறதுக்கு பேனா பென்சில் நோட்டு புக்கெலாம் கேட்பாங்க போல இருக்கு. அதற்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வாங்காத பொருட்களை வாங்கியதாக ஜிஆர்என் போட்டு அதற்குண்டான பணத்தை இது பண்ணி கையாடல் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிஏஜி ஆடிட்டர் பண்ண என்ன பண்றாங்கன்னா யார் வித்தாங்களோ அவங்க கம்பெனில போயிட்டு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணினீங்களா, சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்களா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்களா பார்த்தா அவங்க ஃபைலே பண்ணல. இவர்கள் வாங்கியதா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, யார் வித்தார்களோ அவர்கள் கணக்கே காமிக்கல. எங்க இது சிறை அதிகாரிகள் கிட்ட அந்த சிறைச்சாலையில நடக்குது. எங்க வந்து தண்டனை ஏதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவிப்பதற்காக உள்ள போயிட்டு மனம் திருந்தி வெளியில வருகின்ற அந்த சிறைச்சாலையிலேயே சிறை அதிகாரிகளே இப்படி பண்ணினா அப்புறம் அங்க சிறைச்சாலைக்குள்ள போற குற்றவாளிகளுக்கு என்ன மனநிலை இருக்கும், அங்க எப்படி மனம் திருந்தி வெளியில வருவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பாக்குறாங்க இல்லையா? சரி, அதாவது இப்போ திமுக அரசாங்கம் வந்து 505 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவரிடமிருந்த ஊழல்களை கலைந்து விட்டு அதன் மூலமாக அந்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க. அப்போ எவ்வளவு ஊழல்களை வந்து இவர்கள் கலந்திருக்கிறார்கள், அதன் மூலமாக எவ்வளவு கோடி ரூபாய்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதன் மூலமாக நான் அவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஏன்னா திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தமிழக அரசின் மேல்மட்டத்தில் தலை விரித்தாடும் ஊழலை ஒழித்து நாங்கள் வந்து உங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்னு சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஊழலை ஒழித்திருக்கிறீர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த 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 அறிக்கையை நீங்கள் வெளியிடுவதற்கு தயாரா? இன்னொன்று, இந்த 2500 கோடி பற்றி பேசியிருக்கோம் சார். 2500 கோடி கொடுத்தவர்கள் எங்கேயோ அவங்க வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்க முடியாது. அவங்களாம் வந்து முதல் பட்டதாரியாக இருப்பாங்க, அப்போ தான் வேலைக்கு வந்திருப்பாங்க, எங்கேயோ கடனுக்கு வாங்கியிருப்பாங்க, கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கியிருப்பான், ஒரு 10 வட்டியோ 20 வட்டிக்கோ வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க திருப்பி அந்த அந்த அரசாங்க துறைக்கு வருகின்ற மக்கள் மேல ஏதாவது ஒரு கமிஷனோ கரப்ஷனோ அந்த அதிகாரத்தை உபயோகித்துக் கொண்டு பணத்தை பெற்றுக்கொள்வாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும், இப்போ 2500 கோடினா வட்டி ஒரு 250-300 கோடி கட்டுவான். அந்த 250-300 கோடியும் வந்து மக்கள் தலை மேல தான், நம்ம தலை மேல தான் விழுவும். நீங்க ஏதாவது ஒரு அப்ரூவலுக்கு போறீங்க, குடிநீர் வழங்கல் இது இருக்கு இல்லையா, வாரியம் இருக்கு இல்லையா, அப்ப அங்க நீங்க போயிட்டு ஏதாவது மெட்ரோ கனெக்ஷன் கேட்க போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஆகிற இடத்துல திருப்பி ஒரு 800 ரூபாய் எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் கேட்பான். இவர்கள் தான் ஊழலை ஒழிக்கிறேன் என்று வந்துவிட்டு ஊழலை வந்து திருப்பி வந்து நல்ல ஒரு கரை புடைந்து ஓடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஸோ இதற்கு ஆதாரங்கள்லாம் தேவையில்லை, கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையே கிடையாது. இப்போ ஆதாரங்கள் வெளியில இருக்குது. ஸோ 258 பக்கம்ன்றோம், இன்னொரு 245-35 பக்கம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்கான்றாங்க. எல்லா ஆதாரங்களும் கையில் இருக்கும்போது அதை வந்து சியோமோட்டோவா எனக்கு தெரிஞ்ச நீதித்துறை கையில் எடுத்துக்கொண்டு இல்லை வேற ஏதாவது அமைப்புகள் தமிழகத்தில், ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயாக்கு ஏன் வந்து இப்போ ஹாப்பியா இருப்பார்னா, இதுதான் வந்து உண்மையான ஃபெடரலிசம். அதாவது மாநிலத்தில் இருக்கிற ஒரு அதிகார அமைப்பு அப்ரூவல் கொடுத்தாதான் மத்தியில் உள்ள அந்த அதிகார அமைப்பு விசாரணை அமைப்பு வந்து இதை விசாரிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ரியல் ஃபெடரலிசம். அடுத்து வருகின்ற தேர்தல் இது பாத்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரப்போ தேர்தலில் கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆரை பதியும் அதிகாரத்தை இல்ல இடிக்கு வந்து எஃப்ஐஆர் பதிந்தாதான் இந்த கேஸ் எடுக்கணும்ன்ற அதிகாரத்தை வந்து கண்டிப்பாக விலக்க வேண்டும். இந்த இது இருக்கிற கான்ஃபிளிக்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு விசாரணை அமைப்பும் வந்து கண்டிப்பாக உறுதியாக செயல்பட முடியாது. ஊழல்கள் வந்து அப்படியே புரையோடி கொண்டிருக்கும். இது வந்து அடுத்து வரப்போகின்ற அது எந்த தேர்தலாக சரி, மாநில தேர்தலாலும் சரி, மாநிலங்களுக்கு மக்களவை தேர்தலாலும் சரி, இந்த வாக்குறுதியை கொடுத்து இதுக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் எங்கெல்லாம் வந்து இணைந்து செயல்பட போகிறதோ அங்கெல்லாம் மாதிரி கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது அது ஒற்றை அதிகாரத்தில் கொண்டு போனாதான் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்.